வெல்கம் டு கோலிஸோட சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்குல ஒரு ஹல்வா தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா கழுவிக்கிடலாம். இதுக்கு மேலே உள்ள தோலை வந்து நல்லா நீட்டாக எடுத்துடணும். இது நம்ம நீட்டாக தோல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த கிரேட்டரில் வச்சு நல்லா சீவிக்கணும். வெல்கம் டு கோலிஸோட சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, மரவள்ளி கிழங்குல ஒரு ஹல்வா தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா துருவியாச்சு. வெல்லத்தையும் ஒரு கப் அளவுக்கு அதே மாதிரி நம்ம துருவிக்கிடலாம். இப்போ இதை நல்ல வெல்லத்தை வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த வெல்லத்தை நம்ம பாத்திரத்தில் அப்படி தட்டிடணும். அப்புறமா இந்த மரவள்ளி கிழங்குல வந்து ஈர்ப்பமாக இருக்கும், நிறைய பால் அதில் இருக்கும். அதை என்ன செய்யணும், லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பாலை புழிஞ்சு விட்டுட்டு அதில் சேர்த்தா தான் ஹல்வா வந்து கரெக்டாக வரும். இதுக்கு 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டிக்கணும். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து விரவிக்கிடணும். இப்போ இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. மாதிரி ஒரு வட்டை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் இதை தட்டில் ஃபுல்லாக தேய்ச்சிக்கும். அப்புறமா இதில் வச்சுருக்க மிக்சிங்கில் இதில் வந்து நம்ம சேர்த்தணும். இதை இந்த மாதிரி அடுப்பு பற்றிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டோட மேல் பாகத்தை அடிப்பக்கமாக வச்சுட்டு இந்த ஹல்வா தட்டை வந்து மேலே வச்சுக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு பண்ணுனா கரெக்டாக வந்துடும். 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஆறின பிறகு நம்ம இதை கட் பண்ணலாம்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.